வணக்க நண்பர்களே, இயற்கை சணல் பை தயாரிப்பாளரான நான் தான் உங்கள் ரேவதி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சுடிதாரோட ஹேண்ட் டிசைன் மாடல் எப்படி குயிக்காக ஸ்டிச் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 3.5 இன்ச்சஸ் ரெண்டு பக்கமும் ஈவனாக மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 1 ஃபோல்ட், 2nd ஃபோல்ட், 3rd ஃபோல்ட் மொத்தம் மூணு தடவை மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தேவையான பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ரெடியாகிடுச்சு பெட்டல்ஸ். இப்போ நம்ம ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அது மேலேயே வச்சு ட்ரையாங்கிளை ரெண்டு ஈவனாக வச்சு நம்ம ரெண்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த்தும் அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டில் நம்ம பீஸை தேவையான பீஸை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. சேஃப்டி பின் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம தையல் போட்டு இல்லைங்களா, அதில் குத்திட்டு லாக் போட்டுக்குங்க. லாக் போட்டு அதுக்குள்ளே விட்டு திருப்புங்க. ஈஸியாக குயிக்காக நம்ம நாட்டை ரெடி பண்ணிடலாம். வாங்க, பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக திருப்பியாச்சு. நமக்கு நாட் ரெடி ஆகிடுச்சு. இதை 2 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டில் நம்ம தேவையான பீஸை டிசைனுக்காக எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எம்மிங் நீடில் எடுத்து சென்டர் பாயிண்டில் நாலு இடத்துல குத்துங்க. குத்தி வெளியில் இருங்க. அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா குத்தி சுருக்கு போட்டிங்கன்னா நடுவில் சுருக்கு மாதிரி கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டிசைனாக நமக்கு தெரியும். சென்டரில் பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டிசைனை கவர் பண்ணுறதுக்காக. ஆட் பண்ணியாச்சு, ரெடி ஆயாச்சு. வாங்க ஸ்டிச் பண்ணலாம். நியூஸ் பேப்பரை 2 இன்ச்சஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ரெடியான டிசைன் எடுத்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். 1/2 இன்ச்சஸ் கேப் விட்டு வைங்க. நமக்கு தேவையான டிசைன் கிடச்சிரும். இந்த மாதிரி டிசைன்லாம் 5 மினிட்ஸ்லேயே நம்ம குயிக்காக ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம்.
ஸ்மால் ஒர்க்கு தான், வெரி வெரி ஈஸி. கொஞ்சம் கேப் விட்டே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்து டிசைன் ஆட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா வந்து தையல் போடும்போது உள் பக்கமாக போயிடும் இல்லையா, நல்லா கொஞ்சம் கேப் விட்டே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஹேண்டை வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த பீட்ஸ் வந்து அந்த நீடில் வந்து மாட்டும். அதனால தான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருங்க. நம்ம வந்து 2 சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு தேவையில்லாத பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒன் இன்ச்சஸில் வந்து நம்ம பைப்பிங்குக்காக கோல்டன் கலர் கிளாத் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பைப்பிங்கை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த பேப்பர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை டிசைன் நிற்கணும் இல்லைங்களா, அதை கவர் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம பைப்பிங் வந்து இன்ச்சஸில் வந்து போடுறோம். இந்த டிசைன் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெட்டல்ஸ் ரெடி பண்ண வச்சு இல்லைங்களா, அதை எடுத்து ஹேண்டோட சென்டர் பாயிண்டில் இஞ்சி டேப் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டுட்டு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் நமக்கு வந்து இது ஸ்மால் ஹேண்டு அப்படிங்கிறதுனால நமக்கு ரெண்டு பீஸே போதுமானது. 1/2 இன்ச்சஸ் கேப் விட்டுக்குங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த இடத்துல தையல் போடுவோம், அதனால் கேப் விட்டுக்குங்க. கேப் விட்டுட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். டாப்லேயும் சரி பாட்டத்துலேயும் சரி நம்ம கேப் விட்டு தான் வைக்கணும். ஆனால் நம்ம வந்து தையல் போடும்போது வந்து உள்ளே போயிடும். நம்ம இப்போ தைச்சோம் இல்லைங்களா பெட்டல்ஸ், அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பெட்டல்ஸ் தைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து தையல் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக உள்பக்கமாக நம்ம வந்து 1/2 இன்ச்சஸ் வந்து சென்டர் பாயிண்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பெட்டல்ஸ் ரெடி பண்ணி. டிசைனை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கவர் பண்ணுறதுக்காக லேஸ் வச்சுக்கலாம். 2 பக்கமும் லேஸ் வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.